ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி சிக்கன் குழம்புக்கு எப்படி மசாலா அரைக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எப்போவுமே கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனுக்கு எப்படி அரைக்கலாங்கிறத சொல்ல போகிறேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இஞ்சி தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 1 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே போல் நமக்கு பூண்டு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. தக்காளி 1 அல்லது 2 எடுத்துக்கோங்க. அது ஒரு திக்னஸ்க்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா வாசத்துக்காக, இன்னொன்று கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் போட்டுக்கோங்க. அதே போல் தேவையான அளவு உங்களுக்கு மஞ்சள் தூள். இதில் தேங்காய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா அப்படி போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. நான் தேங்காய் போடலை. தேங்காய் ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கணும். ரெட் சில்லி, இந்த ரெட் சில்லியும் சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். லைட்டாக பெப்பர் போட்டிருக்கேன். சிக்கனுக்கு நம்ம பெப்பர் ரொம்ப போட வேண்டாம். இப்போ பெப்பர் சிக்கன் தனியாக அப்படி செஞ்சோன்னா நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ இந்த எல்லா மசாலாவும் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு வச்சிடலாம். குழம்பு வைக்கும்போது இந்த மசாலா எப்போவுமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மசாலா நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இப்போ சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.